Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ரைஸு கூடலாம் சாப்பிட வெஜிடபிள் குருமா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட டேஸ்ட்டில் வீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது அரை கப்பு பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போது அரை கப்பு பொடியை கட் பண்ண தக்காளி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகும்படி நல்லா வதக்கலாம். நல்ல ட்ரையாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணது, அரை கப்பு கட் பண்ண பீன்ஸு, அரை கப்பு கட் பண்ண கேரட், 1/4 கப்பு பச்சை பட்டாணி, அரை கப்பு காலிஃப்ளவர், காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் வேக வைக்கலாம். காய்கறி வேகட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு துருவின தேங்காய், 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய்கறி வெந்திருக்கும், இப்போ பார்க்கலாம். காய்கறி வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கிறதால ஒரு அரை கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் அரை கப்பு தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பீட் பண்ண தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கூட குக் பண்ணலாம். குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லியில் தூவி மாற்றிடலாம்.
இதோ நம்மளோட டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.